ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி சற்று சிறப்பாக பார்க்கலாம். ராசியிலேயே ராசிநாதன் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். ராசி புனிதமடைந்திருக்கிறது. ராசிநாதனின் இருப்பாலும் ஒரு மாபெரும் சுபரின் இருப்பாலும் ராசி புனிதமடைந்து இருக்கிறது. 2ல் குரு பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். 2ல் சிவராஜ யோகம் ஏற்பட்டிருக்கிறது. 3ல் தனித்த புதன் அமர்ந்திருக்கிறார். 4ல் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து சூட்சம வலுவோடு அமர்ந்திருக்கிறார். வீடு கொடுத்த சூரியனும் சிவராஜ யோகத்தில் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல ரிஷபராசிக்கு ஒரே யோகாதிபதி 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான். ராசியிலேயே சுக்கிரன், 2ல் சூரியன் குரு, 3ல் புதன், 4ல் செவ்வாய் கேது, 10ல் ராகு குருவின் பார்வையில், 11ல் சனி. இந்த கோச்சார நிலைகள் எல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் என்ன பலன்களை கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசியிலேயே ராசிநாதன் மாபெரும் சுபராகி ராசியிலேயே அமர்ந்திருக்கிற போது சுக்கிர பகவான் இறைவனுடைய கருணையும் அதிர்ஷ்டமும் ஒரு சேர கிடைக்கிற காலம். ராசி புனிதமடைந்திருக்கிற போது உங்களுடைய சொல் செயல் எல்லாமே சிறப்பாக வெளிப்படும். சொல்வாக்கும் செல்வாக்கும் ஒரே நேரத்தில் ஓங்குகிற காலம். ராசி புனிதமடைந்திருக்கிற இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் வெற்றியாகவும் லாபமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். லாபஸ்தானத்துல சனி பகவான் அற்புதமாக அட்டகாசமாக அமர்ந்திருக்கிறார். அதாவது 6குடையவன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் வீட்டை குருநாதர் பார்த்து கொண்டிருக்கிறார். ருணம் ரோகம் சத்துருன்னு சொல்லப்படக்கூடிய கடன் நோய் எதிரி அமைப்புகள் அப்படியே விலகிவிடும். அதாவது ராசி பரிபூர்ண புனிதத்துவத்தை அடைந்திருக்கிறது. 3ஆம் இடத்துல தனி புதன் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் எடுக்கிற எல்லா புது முயற்சிகளும் வெற்றி தரும். நல்ல முயற்சிகள் எல்லாம் ஆதாயமாகவும் வெற்றியாகவும் அமையும். 2ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய குடும்பம், 2ஆம் வீட்டில் குருநாதர் அமர்ந்திருக்கிறார். தனஸ்தானத்துல தனாதிபதி நல்லபடியாக அமர்ந்திருக்கிறார். அதாவது தனஸ்தானத்துல தனகாரகன் குரு சூரியனை சேர்த்து சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு அற்புதமாக மங்களகரமாக அமர்ந்திருக்கிற போது தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லப்படக்கூடிய உங்களுடைய 2ஆம் வீடு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் உங்களுடைய வாக்குஸ்தானம் நல்லபடியாக சுபத்துவமாக வலுவடைகிறது. பொருளாதார நெருக்கடிகள் எதுவுமே இருக்காது. எல்லா விதங்களிலிருந்தும் நல்ல வருமானம் வரும். குடும்பத்துல நிம்மதி மகிழ்ச்சி ஒற்றுமை இருக்கும். குடும்பத்துல நல்ல மங்கள நிகழ்வுகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் பல நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நிகழ்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுடைய பேச்சுக்கு வெளி வட்டாரத்திலும் குடும்பத்திலும் நல்ல அங்கீகாரம் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை இருக்கும். நீங்கள் இழந்த புகழ் பெயர் எல்லாமே மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது புகழ் கீர்த்தி இது போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம், முயற்சி பாவகம். 3ஆம் இடத்துல தனிப்புதன் அமர்ந்திருக்கிறார். ராசியில் ராசிநாதன் சுக்கிரன் அமர்ந்து ராசி புனிதம் அடைகிறது. புகழ் பெயர் கீர்த்தி எல்லாமே உயர்வடைகிற காலம். அது மட்டும் இல்ல, 2ஆம் இடத்துல இருக்கிற இந்த குரு 6, 8, 10ஆம் இடங்களை பார்க்கிறார். 6, 8, 10 என்று சொல்கிற போது குறிப்பாக 6, 8 என்று சொல்கிற போது கடன் நோய் எதிரி அமைப்புகளை குறிப்பிடுகிறது. இந்த அமைப்பெல்லாம் அப்படியே விலகிவிடும். பழைய கடன்களை அடைக்க முடியும். பழைய கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும். அது மட்டும் இல்ல, 6ஆம் இடம் 8ஆம் இடம் சுபத்துவமாக குருவின் பார்வையில் இருக்கிற போது உங்களுக்கு தேவை இருந்தால் சுப கடன்கள் நல்லபடியாக வாங்க முடியும்.
நாட்பட்ட நோய்களிலிருந்து விடுபட முடியும். உங்களுடைய நோய்க்கு தேவையான சரியான மருத்துவ உதவி கிடைக்கும். எதிரிகள் அப்படியே விலகி விடுவார்கள். எதிரிகளின் கொட்டம் அடங்கும். எதிரிகள் உங்களிடம் நட்பு பாராட்டக்கூடிய காலம். ராசி புனிதமடைந்திருக்கிறது. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் குருவின் பார்வையால் சுபத்துவம் அடைகிறது. உண்மையில சொல்றேன், கடன், நோய், எதிரி அமைப்புகள் அப்படியே முழுமையாக நீங்கிவிடும் அல்லது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். அது மட்டும் இல்ல, 8ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய ஆயுள் பாவகம் குருவின் பார்வையில் இருக்கிறது. ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் பெயருக்கு ஏற்பட்டிருந்த களங்கம், ஏதாவது உங்கள் பெயருக்கு களங்கம் ஏற்பட்டிருந்தால் ஜூலை மாதம் அது எல்லாமே சரியாகும். பெயருக்கு ஏற்பட்டிருந்த களங்கம் எல்லாமே அப்படியே நீங்கும். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. 10ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அதாவது 10ஆம் இடம் நல்லபடியாக ராகுவின் இருப்பாலும் குருவின் பார்வையாலும் அதீத சுபத்துவத்தை அடைந்திருக்கிற போது வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், அது மட்டும் இல்ல உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், விவசாயம், இது போன்ற எல்லா அமைப்புகளாலும் அதி உன்னதமான பலன்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. 2ஆம் இடம் வளர்த்திருக்கிறது, 10ஆம் இடம் வளர்த்திருக்கிறது, 6ஆம் இடம் வளர்த்திருக்கிறது. வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், வெளிவட்டார பழக்க வழக்கம், இது போன்ற எல்லா அமைப்புகளாலும் நல்ல வருமானம் இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். நல்ல வேலை கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு பல ரிஷபராசிக்காரர்களுக்கு கை நிறைய சம்பளத்தோட நல்ல மாற்றத்துடன் கூடிய அரசு வேலை கிடைக்கும். நீங்க எடுக்கிற வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக, உத்தியோக விஷயமாக, வியாபார விஷயமாக, விவசாய விஷயமாக நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றி தரும். 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பணமழை, புகழ்மழை, அருள்மழை, ஆனந்தமழை. உண்மையில சொல்றேன், ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் எந்த குறையும் சொல்ல முடியவில்லை. 4ஆம் இடத்துல செவ்வாய் சூட்சும வலுவோடு அமர்ந்திருக்கிறார். நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு இருக்கிறார். 4ஆம் இடத்துல ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் அமரலாம். 4இல் செவ்வாய் அமரலாம். செவ்வாய் கேது சேர்ந்திருக்கிற போது பெண்கள் உங்கள் வாழ்க்கை துணையோடு, ஏற்கனவே உங்களுக்கு திருமணம் ஆகி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு, அல்லது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் உங்களுடைய அன்புக்குரியவர்களோடு பெண்கள் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டும். ஆர்குமெண்ட் செய்யக்கூடாது. செவ்வாய் கேது சேர்க்கிற போது பெண்கள் உங்களுடைய கணவரோடு, உங்களுடைய வாழ்க்கை துணையோடு, உங்கள் அன்புக்குரியவர்களோடு சற்று விட்டு கொடுத்து போக வேண்டும். இது ஒன்றுதான் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம். 11ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார். ரிஷபத்திற்கு ஒரே யோகாதிபதி. 11ஆம் இடத்தில் சனி அமரலாம். அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய காட்டில் மழை கண்டினியூஸா பெய்து கொண்டே இருக்க போகிறது. பைனான்சியலா எந்த ட்ரபிள்ஸும் வரப்போவதில்லை. அதாவது ராசி 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், 6, 8 இது போன்ற எல்லா அமைப்புகளும் சுபத்துவமாக வலுத்திருப்பதால் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு 2.5 ஆண்டு காலம், அதிலும் குறிப்பாக ஓராண்டு காலம் குருவின் இருப்பு. இப்போது ஜூலை மாதம் ராசியிலேயே ராசிநாதன் சுக்கிர பகவான் இன்னொரு மாபெரும் சுபர் அமர்ந்திருக்கிறார். 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்மையில சொல்றேன், தீங்கான பலன்கள் சொல்வதற்கு எதுவுமே இல்லை. கோச்சாரத்திலே வருகிற இந்த கிரக மாற்றங்கள் என்பது தோராயமாக ஒரு 35% 50% வரை பலன் தரக்கூடியது. உடைய பிறந்த ஜாதகத்துல நல்ல யோக தசாபுத்திகளும் நடந்து லக்னம், லக்னாதிபதி கெட்டு போகாமல் இருந்து 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் நடக்காமல் இருந்தால் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கொண்டாட்டம். பிறந்த ஜாதகத்தோட கோச்சார அமைப்புகளை கோர்த்து பார்த்து பலன் எடுத்து பழக வேண்டும். அதாவது ராசியில் ராசிநாதன் சுக்கிரன் மாபெரும் சுபர் அமர்ந்து ராசி புனிதமடைந்திருக்கிற போது, அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரங்களான பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திர நாட்களிலும் அல்லது வெள்ளிக்கிழமைகளிலும் அல்லது சுக்கிர ஓரைகளில் குல தெய்வத்தை சென்று வணங்கி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் நடக்கிறது என்பதை கமெண்ட்ஸ்ல தெரிவிக்க வேண்டும். உண்மையில சொல்றேன், ராசி புனிதமடைந்திருக்கிற இந்த காலத்தில் பரணி, பூரம், பூராடம் நட்சத்திர நாட்களிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் சுக்கிர ஓரைகளிலும் குல தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ இறை வழிபாடுகளையோ நீங்கள் மேற்கொள்கிற போது கைமேல் பலன்களை அள்ளிக்கொண்டு வர முடியும். இந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பணிவோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா ராசிக்காரர்களுக்கும் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை நல்லபடியாக பேசி இருக்கிறோம்.
பார்க்காதவர்கள் சென்று பார்த்து பயன்பெறுங்கள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.